பக்குவமே கர்த்தருடைய வழி நடத்துதல், ஆவியானுடைய சித்தம். அப்படி நடந்து போங்க. அவர் கொடுக்கிற வெளிச்சத்துல ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைங்க. அந்த ஸ்டெப் ஒண்ணு கூட இடராது, ஒண்ணு கூட தவறாது. ஏன்னா போற பாதை ஜீவ பாதை, அதுல கரடு முரடும் தீமையும் கிடையாது. ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன். ஞான மார்க்கம்னா ஞானத்தின் வழி, ஞான மார்க்கத்தை, வே ஆஃப் விஸ்டம், விஸ்டத்தின் வழியை உனக்கு போதித்தேன். செவ்வையான பாதைகளில் உன்னை நடத்தினேன். கர்த்தர் நடக்கிறது வே ஆஃப் விஸ்டம். கர்த்தர் நம்மை நடத்துகிறது செம்மையான சிறந்த பாதையில் நடத்துகிறார். வாழ்க்கை நிறைவா இல்லை, முன்னேற்றமா இல்லை, பிரகாசத்தின் மேல பிரகாசம் அடையலைன்னா தேவன் வைத்திருக்கிற பாதையில் நீ நடக்கலைன்னு அர்த்தம். நீங்கள் வேறு ஏதோ ஒரு பாதையில் போயிட்டுன்னு அர்த்தம். இல்லைங்க, கர்த்தர் தான் அதை செய்ய சொன்னாருங்க, நான் கர்த்தரை நம்பி தான் செஞ்சேன், ஆனால் வாழ்க்கையில் ஒரே துன்பம், கஷ்டம், போராட்டங்க. கர்த்தர் சொல்லலை. உங்களோட சூப்பர் பிரில்லியன்ட் மைண்டு சொல்லியிருக்கோம், இதை செஞ்சு பார்க்கலாமேட்டு. ஒரே பாடு தான், கஷ்டம் தான், துன்பம் தான். கர்த்தருடைய பாதை கரடு முரடானது கிடையாது. ஆண்டவர் சொன்னார், என் நுகம் எளிதாகவும் மெதுவாகவும் இருக்கிறார். லைட் அண்ட் ஈஸியாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் பாதையில் நடந்து போனீங்கன்னா அதில் குற்ற உணர்வு இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், சவால்கள் இருக்கும். எவ்வளவு இடையூறுகளை எங்கள் வாழ்க்கையில் பிசாசு வைக்க முடியுமோ அவ்வளோ இடையூறுகள் வைப்பான். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் கிடையாது, உங்களோட மாம்சம் மட்டும் தான் சப்போர்ட்டு, வெளிச்சம் இல்லை. அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாது உங்களுக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது பொதி சுமக்கிற கழுத வாழ்க்கை இல்லை. சொல்றீங்களா? எல்லா பாரத்தையும் கழுத வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஜெயமாக வெற்றி சிறக்கக்கூடிய ஒரு குதிரை வாழ்க்கை. விசுவாச துவைக்கினவரும் அதை முடிக்கிறமா இருக்கிற தேவனை நோக்கி ஓட கடவனர். பொதி இருந்துச்சுன்னா ஓட முடியாது. எவ்வளவு வேகமாக ஓடுவீங்க, எவ்வளவு வெளிச்சம் இருக்கிறத வேகமாக ஓடுவீங்க. நைட்டு ட்ராவல் பண்ணி பார்த்துறீங்களா? நைட்டு கார் ஓட்டி போயிருக்கீங்களா? ஹை பீம் ரெண்டும் உடஞ்சி, ஹை பீம் பீஸ் ஆகி போச்சு, லோ பீம் மட்டும்தான் இருக்குது. 80 தாண்டி ஓட்ட முடியாது தெரியுமா? வேகமாக போகணும், வேகமாக ஓடணும்னா வெளிச்சம் நிறையா இருக்கணும். எவ்வளவு வெளிச்சம் இருக்கிறதோ அவ்வளோ தூரம் ஓடுவோம். வரும்போதெல்லாம் எவ்வளவு வெளிச்சத்தை பெறணும் அதில் கவனமாக இருங்க. வெளிச்சத்தை பெற்ற வெளிச்சத்தை அபியாசப்படுத்துங்க. வாசிப்போம் 11:12. ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளில் உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கன் உண்டாவதில்லை, நீ அவைகளில் ஓடினாலும் இடற மாட்டாய். அந்த பாதையில் நடந்தீங்கன்னா இடுக்கன் இருக்காது, அந்த பாதையில் ஓடி போனால் கூட இடறல் இருக்காது. என் வாழ்க்கை ஒரே துன்பம், கஷ்டம், போராட்டங்க, இடறி விழுந்துட்டேன். அதுக்கு நீங்கள் போட்ட பாதை, யாரே சொல்லுன பாதையாக இருக்கலாம், நீங்களா தேர்ந்தெடுத்த பாதையாக இருக்கலாம். ஆனால் நற்செய்தி என்ன? நீதிமான் 7 முறை இடறி விழுந்தால் கூட எழுந்துச்சலாம். அதான் நற்செய்தி. அதே பாதையில் போகக்கூடாதுங்க. 13ஆம் வசனம். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள்னா வார்த்தையை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். துன்மார்க்கருடைய பாதைகள் பிரவேசியாதே, தீயருடைய வழியில் நடவாதே. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் துன்மார்க்கனுடைய பாதையில் நடக்க முடியுமா? முடியுமா? முடியாதா? எத்தனை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ரட்சிக்கப்பட்டவங்க துன்மார்க்கனோட பாதையில் நடக்கிறாங்க, தீயோர் வழியில் நடக்கிறாங்க. முடியுமா? முடியுங்க. இங்கே வந்தனா அல்லேலூயா, கையை அசைத்து பாடுவோம், கரங்களை அசைத்து பாடுவோம். அங்கே போனால் அங்கிட்டும் கரம் அசைப்பாங்க. முடியாதுங்கிறீங்களா? முடியும். கீழே பேசுறாரு, நீதிமானுடைய பாதை அதிகமாக பிரகாசிக்கும், சூரிய பிரகாசம் போல இருக்கும். இங்க சொல்றாரு, துன்மார்க்குடைய பாதையில் பிரவேசியாதே, தீயருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்து விடு, அதன் வழியில் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. துன்மார்க்குடைய பாதையில் நடக்கிறீங்கன்னா
ரட்சிக்கப்பட்டவன். எனக்கு எதிர்காலத்தை குறித்து ஒன்றுமே தெரியலை, எதிர்காலமே எனக்கு குழப்பமாக இருக்குன்னா நீங்கள் அந்த பாதையில் ட்ராவல் பண்ணலை. இந்த பாதை முழுக்க வெளிச்சம் இருக்கும். எது நடக்குன்னு தெரியல, என்ன நடக்குன்னு தெரியல, எதை நோக்கி நான் போய்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த பாதையை விட்டு வெளியே போயிட்டீங்க நீங்கள். ஆனால் ஒரு நீதிமானுக்கு எது நடக்கும், என்ன நடக்கும், எதை நோக்கி அவன் ட்ராவல் பண்ணுறான், டெஸ்டினி அவனுக்கு தெரியும். டெஸ்டினி ஃபுல்லாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இலக்கு அவனுக்கு தெரியும். ஏன்னா போகிற பாதை ஜீவ பாதை, அதில் கரடு முரடும் தீமையும் கிடையாது. எல்லாம் கவனிங்க. சங்கீதம் 91 நீங்கள் சொல்லலாம், 91 சொல்லி ஆக்சிடென்ட் நடக்கலாம் உங்களுக்கு. தவறான இடத்துல இருந்தீங்கன்னா ஆவியானுடைய வழிநடத்தலை மீறி 91 பலிக்காதுங்க. கர்த்தர் தெற்க போக சொல்றாரு, நீங்க மேற்க போறீங்க, நல்ல மலைகளும் பள்ளத்தாக்கும் நிறைந்த இடமா இருக்கலாம், ரோடு நல்லா தானே போகுது, திடீர்னு நடக்கும். எப்பவுமே கர்த்தருடைய வழி நடத்துதல், ஆவியானுடைய சித்தம், அப்படி நடந்து போங்க. அவர் கொடுக்குற வெளிச்சத்தில் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைங்க. அந்த ஸ்டெப்பு ஒன்று கூட இடராது, ஒன்று கூட தவறாது. சுகமாவது தெய்வ சித்தமா, ஆரோக்கியமாக தெய்வ சித்தமா, செழிப்பா இருப்ப தெய்வ சித்தமா, வாழ்ந்திருப்ப தெய்வ சித்தமா, 120 ஆண்டு வாழ்ந்த தெய்வ சித்தமா, தெய்வ சித்தம். அது தானா நடக்குமா? நடக்காது. உங்கள் வாழ்க்கையில் எல்லார் இதிலையும் வாழ்ந்து சுகமா இருப்பது தெய்வ சித்தம். ஆனால் பரிபூர்ணமான சித்தத்தை அறிந்து அதில் நீங்கள் நடக்கணும், அதில் ஆக்ட் பண்ணணும்.